Hi friends, welcome to Ari and Craft Work. இது என்னுடைய சேனல் நேம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஃபேப்ரிக் பெயிண்டிங் எப்படி கிளாத்தில் வந்து நம்ம வரையலான்னு பார்க்க போகிறோம். இது வந்து பேசிக் மெத்தட் தான். எதுக்காக இந்த வீடியோனா நம்மளுடைய கமெண்ட்டில் வந்து ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க. அவங்க நேம் வந்து லதா சேகர். என்ன கேட்டிருக்காங்கன்னா உங்களால் ஃபேப்ரிக் பெயிண்டிங் கிளாஸ் போட முடியுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அதற்கான வீடியோ தான் இது. இதுக்கு தேவையான மெட்டீரியல் என்னன்னு பார்த்துடலாம். அதுக்கு வந்து இந்த ஆரி ஸ்டாண்ட் எல்லாருக்குமே தெரியும், ரிங்கு. இது வந்து இந்த ரிங்கு ஒரு சைஸ் வந்து 10. சரி, நான் வந்து இப்போ உங்களுக்கு சொல்லி கொடுக்கறதுக்காக ஸ்மால் சைஸில் வந்து எடுத்துருக்கான 10. அப்புறம் ஒரு கிளாத்து, உங்களுக்கு எந்த விருப்பமான கிளாத்தோ ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு கிளாத் எடுத்துக்குங்க. அப்புறம் ஒரு பென்சில், நான் வந்து ஒரு பென்சில் எடுத்திருக்கேன். இது வந்து ப்ரெஷ்ஷில் வந்து நிறைய டைப் இருக்குது. இது வந்து ரவுண்ட் டைப்பு. இந்த ப்ரெஷ்ஷு வந்து ரவுண்ட் டைப்பு, இது வந்து ஃப்ளாட் டைப்பு. ஸோ இதில் வந்து சைஸ் வந்து 1, 2லேருந்து நிறைய சைஸில் இருக்குது. இதுலேயே ரவுண்ட் ப்ரெஷ்லேயே வந்து நிறைய டைப் இருக்குது. இப்போ நம்மளுக்கு என்ன தேவையோ அந்த ப்ரெஷ் மட்டும் நம்ம வாங்கினா போதும். இதில் நான் என்ன பண்ணேன், இந்த டிசைனுக்கு வந்து நான் வந்து ஃப்ளாட் ப்ரெஷ், அதாவது ஃப்ளாட்னால் தட்டையாக இருக்கும், அதுக்கு வந்து நம்பர் வந்து 2 எடுத்திருக்கேன். உங்களுக்கு வந்து லீஃப்லாம் கொஞ்சம் பெருசாக இருந்ததுன்னா அதுக்கேற்ற போல் ஃப்ளவர் ஒரு ஷேப்பில் பெருசாக இருந்ததுன்னா அதுக்கேற்ற போல் பிக் சைஸாக நம்ம வந்து வாங்கிக்கலாம். ஆனால் நீங்கள் சைஸ் வாங்கும் போது இப்போ ஃப்ளாட் ப்ரஷ் வாங்கினீங்கன்னா ஒரு நம்பர் விட்டு விட்டு வாங்கணும். இப்போ 1 வாங்கினீங்கன்னா 3 வாங்கணும், 5 வாங்கணும். சப்போஸ் இதில் 2 வாங்கினீங்கன்னா 4 வாங்கணும், 6 வாங்கணும். அப்படி வாங்கினீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே வந்து மெர்ஜ் பண்ணி நம்ம வரையறதுக்கு ஈஸியாக இருக்கும். இது வந்து ரவுண்ட் ப்ரஷ். இந்த ரவுண்ட் ப்ரஷ்ஷில் வந்து இதுலேயே நிறைய டைப்ஸ் ஆஃப் இருக்குது. அதில் வந்து நம்ம 3 எடுத்துருக்கோம். 3 ப்ரஷ். இதில் வந்து ரொம்ப ரொம்ப மெலிசாக வேணும், அவுட்டர் லைன்லாம் கொடுக்கணுன்னா அதுக்கு வந்து 000. அது அப்படி கொடுத்தோன்னா நம்ம வந்து மெலிசாக இருக்கும் அந்த ஷேப்பு. இது வந்து கொஞ்சம் திக்னஸ் வந்து கொஞ்சம் நம்ம கூட வரும். இது வந்து 3 சைஸ் வந்து 3. இப்போ பெயிண்டிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன விருப்பமான கலரோ அதை நீங்கள் வந்து கிளாத்துக்கு ஏற்றப்பில் எடுத்துக்கலாம். அதுக்கு என்ன நான் கம்பெனி வாங்கினா ஆர்ட் லைன் ஃபேப்ரிக் கலர்ஸ், அதை நான் வாங்கியிருக்கேன். அதுக்கு வந்து நம்ம என்னென்ன மெட்டீரியல் தேவையோ அந்த கலர் நான் சொல்கிறேன். இல்லை, இது வந்து நான் பிளாக் எடுத்திருக்கேன், அவுட்டர் லைனுக்காக பிளாக் எடுத்திருக்கேன். உள்ளே அந்த ஃப்ளவருக்கு வந்து எல்லோ கலர், உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ அதை நீங்கள் எடுத்துக்கலாம். அப்புறம் இதில் வந்து ரெட் கலர் எடுத்துருக்கேன். இங்கெல்லாம் அந்த நேம் கொடுத்துருக்காங்க, அந்த கலரோட நேம் கொடுத்துருக்காங்க. ஒயிட் கலர் அந்த லீஃபுக்காக நான் வந்து க்ரீன் கலர் எடுத்திருக்கேன். இப்போது நம்ம இந்த இதுவை வந்து கிராஃப்டை எப்படி செய்யலான்னு இப்போ இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறைய பேர் பார்க்குறீங்க. என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்புறம் நான் போடுற வீடியோ உங்களுக்கு அடுத்தடுத்து நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ இந்த வீடியோவில் வந்து ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணலான்னா, இந்த ரிங் இருக்குது இல்லையா, இப்போ இந்த கிளாத்தை வந்து எப்படி ஏற்கனவே ஆரி தெரிஞ்சவங்களுக்கு ஈஸியாக ஃபிட் பண்ணிடுவாங்க. தெரியாதவங்களுக்காக நான் இந்த இதுவை சொல்கிறேன். ஃபஸ்ட்டு ரிங்கை வந்து இந்த ஸ்க்ரூ இருக்கிற ரிங்கு வந்து மேலே வரணும், இந்த பிளைனாக இருக்கிற ரிங் வந்து கீழே வரணும். அதில் வந்து இந்த கிளாத்தை வந்து நம்ம வந்து போடணும். போட்டுட்டு அது மேலே வந்து நம்ம இந்த ரிங்கை வந்து ஃபிட் பண்ணணும். இது டைட்டாக இருந்ததுன்னா இந்த ஸ்க்ரூவை வந்து நம்ம வந்து லூஸ் பண்ணிக்கலாம். அது ஃபிட் பண்ணிட்ட பிறகு நம்ம வந்து இந்த ஸ்க்ரூவை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக டைட் பண்ணிக்கிட்டே வரணும். அதாவது கிளாத்தை வந்து மெல்லமாக ஒவ்வொரு சைடும் வந்து இழுத்திருப்பணும், ஒரே முட்டாக இழுக்கக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இந்த கிளாத்தை வந்து நம்ம ஃபிட் பண்ணினே வரணும். அது வந்து ஸ்லிப்பாக நிற்கும். பொறுமையாக இழுங்க. இப்போ வந்து இந்த ஸ்க்ரூவை வந்து கொஞ்சம் நல்லா டைட் பண்ணி நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இதை ஃபிட் பண்ணணும். அப்புறம் துணி வந்து லூஸ் ஆகாது. எவ்வளோக்கு எவ்வளோ டைட்டாக இருக்கோ
அவ்வளோக்காலோ நம்மளுடைய டிசைன் வந்து நல்லா வரும். ஸ்ட்ரிப்பாக இருக்கும், பார்க்கறதுக்கும் அழகாக இருக்கும். இப்போ பாருங்கள், தட்டினா ஒரு சவுண்டு கேட்கும். அப்போ நம்ம துணி வந்து நல்லா ஸ்ட்ரிப்பாக இருக்குன்னு அர்த்தம். இப்போ நல்லா டைட் பண்ணிக்குங்க. ஆரி கற்றுனவங்களுக்கு இது வந்து ஈஸியாக இருக்கும் அந்த ஃபிட் பண்ணுறது. இப்போ நான் என்ன பண்ணேன்னா ஃப்ரீ ஹேண்ட்லேயே வந்து ஒரு ஃப்ளவரை வந்து நான் வரைஞ்சிக்கிட்டேன். நீங்களும் வந்து அதே போல் உங்களுக்கு வரைய தெரிஞ்சால் ஃப்ரீ ஹேண்ட்லேயே வந்து நீங்கள் வரையலாம். இல்லை எனக்கு வரைய தெரியலன்னா நான் அடுத்த வீடியோவில் வந்து அதை எப்படி ட்ரேசிங் எடுத்து வரையலான்னு வந்து நான் உங்களுக்கு வந்து ஒரு வீடியோ போடுறேன். இப்போ ஃப்ரீ ஹேண்ட் எல்லாம் வந்து நான் ஒரு ஃப்ளவர் எனக்கு என்ன தேவையோ அந்த டிசைனை வந்து சிம்பிளாக வரைஞ்சிருக்கேன். இல்லை உங்களுக்கு வந்து பட்டர்ஃப்ளை வேணும், இல்லை வேறு என்ன டிசைன் வேணால் நீங்கள் அதுக்கேற்ற போல் இல்லை வரைஞ்சிக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும், இப்போ நான் அந்த ஃப்ளவர் வரைஞ்சிருக்கேன் இல்லையா, அதில் வந்து ஒவ்வொரு பெட்டல்லையும் நம்ம ஒவ்வொரு கலர் கொடுக்கலாம். இல்லை உங்களுடைய விருப்பம் என்னவோ அதுக்கேற்றப்ப நீங்கள் கலர் கொடுக்கலாம். அதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா, இந்த ஃப்ளாட்டாக இருக்கும் பாருங்கள் ப்ரெஷ்ஷு, இது வந்து சிந்தட்டிக் அந்த அந்த மாடலில் இருக்கிற ப்ரெஷ் இது. ஸோ இதை வந்து ஃபஸ்ட்டு இந்த ப்ரெஷ்ஷெல்லாம் வந்து ட்ரையாக இருக்கக்கூடாது, லைட்டாக வந்து தண்ணியில் தொட்டு அதை வந்து ஒரு கிளாத்தில் வந்து தொடச்சிக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த நம்ம எடுத்துருக்கோம் இல்லையா அந்த எல்லோ கலர் பெயிண்ட்டுக்குள்ளே அதில் கொஞ்சம் ட்ரிப் பண்ணி அந்த அவுட்டரை விட்டு வெளியே போகாத போல் நம்ம வந்து கலர் அடிக்கணும். ரொம்ப திக்காக இருக்கக்கூடாது, அதனால் பார்த்துக்க. இந்த பெயிண்ட்டு வந்து திக்காக இருக்கும், பொறுமையாக அடிங்க, வெளியே போகக்கூடாது. இது இப்போது நம்ம ஒரு பெட்டல் முடிச்சிட்டோம் இல்லையா, இப்போது அடுத்த பெட்டல் இல்லை இங்கே வேறு கலர் நீங்கள் கொடுக்குனாலும் நீங்கள் வந்து அது கொடுக்கலாம், அது உங்களுடைய விருப்பம். அது இது எடுத்திங்கன்னா இந்த ஃப்ளாட் ப்ரெஷ்ஷு வந்து நம்மளுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது இது வந்து நல்லா ட்ரை ஆகும், நல்லா காயணும். ரொம்ப திக்காக கொடுத்தாலும் அது வந்து நம்மளுக்கு இதுவாக இருக்கும். இப்போது இந்த பெட்டலில் நம்ம ஃபிட் பண்ணலாம், ஃபில்லிங் பண்ணலாம். இது வந்து உங்கள் சாரீக்கு, குழந்தைங்களோட ட்ரெஸ்ஸு, குத்தீஸ்லலாம் வந்து நீங்களே வந்து அது ரெடி பண்ணலாம். இப்போ இந்த ஃப்ளவரில் வந்து இது பாதி தான் இருக்குது, ஸோ அதை வந்து அழகாக நம்ம ஃபினிஷ் பண்ணலாம். இதெல்லாம் பொறுமையாக பண்ணுங்க. ஏன்னா இந்த ஃபேப்ரிக் பெயிண்ட் எல்லாம் வந்து வெளியில் எங்கன்னா இந்த கிளாத்தில் நம்ம பட்டுச்சுன்னா அது கொஞ்சத்தில் போகாது. ஸோ வெளியில் படாமல் அதுக்குள்ளேயே நீங்கள் வந்து பண்ணணும். இப்போ நம்ம இது வந்து ஃபினிஷ் பண்ணியாச்சு. இப்போ என்ன பண்ணோம், ப்ரெஷ்ஷை வந்து நீங்கள் தண்ணியில் வந்து இது பண்ணிடணும். அதுக்கப்புறம் நம்ம உள்ளே வந்து நம்ம ஒரு ஒயிட் கலர் நம்ம கொடுக்கலாம். அதுக்கு வந்து சைஸ் வந்து நம்ம 3 ரவுண்ட் ப்ரெஷ்ஷில் வந்து 3 எடுத்துருக்கோம். அதுக்கு வந்து நம்ம ஒயிட் கலர் கொடுக்கலாம். ஸோ அதை கொடுத்து, இல்லை உங்களுக்கு வேறு கலர் ஆல்டர்னேட்டிவ் கொடுத்தாலும் அதை வந்து நம்ம கொடுக்கலாம். ஓகேவா? இப்போ வந்து இங்கேயும் நான் வந்து அது கொடுத்துட்றேன். இதிலே வந்து டபுள் ஷேடிங் எல்லாம் இருக்குது. அது வந்து நம்ம எல்லாம் அட்வான்ஸ் இதில் பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு பேசிக் மட்டும் நம்ம இப்போ வந்து என்னென்னு தெரிஞ்சுக்கலாம். அப்புறம் உங்களுக்கு வந்து
அது எப்படி பண்ணலான்னு உங்களுக்கு ஒரு ஐடியா வரும். எடுத்தோடனே அந்த டபுள் ஷேடிங்லாம் சொல்லி கொடுத்தேன்னா அது உங்களுக்கு புரியாது. ஸோ நம்ம அதனால் ஒரு வீடியோவாக பார்க்கலாம். ஒவ்வொரு ப்ரெஷ்ஷும் நீங்கள் முடிச்சிட்ட பிறகு அதை வந்து வாட்டரில் வந்து நீங்கள் வந்து க்ளீன் பண்ணிடணும். க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு துணியில் வந்து நம்ம துடைச்சிடணும். இப்போ என்ன பண்ணணும்னா பிளாக் கலர் இருக்குது இல்லையா, அதுக்கு வந்து ப்ரெஷ்ஷு வந்து 000 அந்த ப்ரெஷ்ஷை தான் நம்ம எடுக்கணும். இங்கே போட்டிருக்கு பாருங்கள், கேமல் 000 அந்த ப்ரெஷ் எடுத்துக்கோங்க. அதிலே போட்டிருக்கு சிந்தட்டிக் கோல்டு ப்ரெஷ்ஷுன்னு போட்டிருக்கு. அது வாங்கினீங்கன்னா உங்களுக்கு வந்து பெஸ்ட்டாக இருக்கும். இப்போ வந்து இருக்க அவுட்லைனர் மட்டும் நம்ம பிளாக் கொடுக்கலாம். உங்களுடைய விருப்பம் தான், வேறு இல்லை. பிளாக்குக்கு பதிலாக வேறு கொடுக்கலனாலும் நீங்கள் அது கொடுக்கலாம். அது கொஞ்சமாக ஃபஸ்ட்டு தண்ணியில் நனைச்சிக்குங்க. நனைச்சிட்டு அதை ஒரு கிளாத்தில் வந்து டிப் பண்ணிடணும். இப்போ இந்த பிளாக் கலர் இருக்கு இல்லையா, பிளாக் கலர் மெலிசாக எடுத்து அதை வந்து நான் இந்த அவுட்டரில் கொடுக்குறேன். நான் அது பொறுமையாக கொடுக்கணும். அது இந்த இடத்துல கொஞ்சம் தீனாக கொடுத்துருக்கேன் நான். உங்களுக்கு அவுட்லைன் வேணும்னா கொடுக்கலாம், இல்லைன்னா பரவாயில்ல, நீங்கள் உங்களுடைய விருப்பம் கொடுக்காமலும் விடலாம். பொறுமையாக கொடுங்க. அந்த பெட்டல் எப்படி இருக்கோ அதுக்கேற்றாப்புல நம்ம வந்து ப்ரெஷ்ஷில் நம்ம கொடுக்கணும். இப்போ நம்ம வந்து இதை கொடுத்தாச்சு. இப்போ உள்ளே வந்து அந்த ரவுண்டுக்கு வந்து ஸோ நான் ஒயிட் கொடுத்தனால அது உங்களுக்கு இப்போ நம்ம வந்து கொடுத்தாச்சு. இதிலே நம்ம என்ன பண்ணலாம், அழகாக வந்து லைட்டாக வந்து நம்ம டிசைன் கொடுக்கலாம். அதுக்கு வேறு கலராக எடுக்கலாம், இல்லை இதிலே வந்து சின்ன சின்னதாக நம்ம வந்து கொடுக்கலாம். அது பார்க்கறதுக்கு வந்து அழகாக இருக்கும். இங்கே வந்து திக்காக நான் கொடுத்துட்டேன். ஓகேவா? இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இப்போ இந்த சைடு வந்து நம்ம கொடுறதுக்கு முன்னாடி இங்கே வந்து நம்ம லீஃபுக்கு வந்து க்ரீன் கலர் நான் கொடுத்து காமிக்கிறேன். ஒவ்வொரு ப்ரெஷ்ஷும் முடிஞ்ச பிறகு நீங்கள் வந்து அதை வாட்டரில் க்ளீன் பண்ணணும். இப்போது லீஃபுக்கு நம்ம அழகாக கொடுக்கலாம். அதே வந்து ஃப்ளாட் ப்ரஷ் இருக்குது இல்லையா, அது சைஸ் வந்து 2 எடுத்துக்கேன். அதை வந்து வாட்டரில் இது பண்ணிவிட்டு ட்ரிப் பண்ணிவிட்டு
அது வந்து அதுக்குள்ளேயே நம்ம கொடுக்கணும், வெளியே வரக்கூடாது. பொறுமையாக பண்ணுங்கள். இப்போ இங்கே சின்ன லீஃப் இருக்கனால கொஞ்சம் சின்னதாக பொறுமையாக பண்ணுங்கள். இப்போ அதோட காம்பு இருக்குது இல்லையா, அதுக்கு வந்து நம்ம இந்த 000 இருக்குது இல்லையா, அதுக்கு நம்ம இது பண்ணலாம். அந்த ப்ரஷ் எடுத்துக்கலாம். அதுக்கு வந்து நான் என்ன பண்ணுறேன், பிளாக் கொடுக்கல, நம்ம வந்து க்ரீனே வந்து கொடுத்துக்கலாம். இப்போ க்ரீன் கொடுத்தா, பிளாக்கை விட க்ரீன் கொடுத்தா அது அழகாக இருக்குது பாருங்கள். இப்போ நம்ம இது வந்து கொடுத்தாச்சு. இப்போது இதுக்கு வந்து நம்ம வந்து ரெட் கலர் கொடுக்கலாம். ஒவ்வொரு பெட்டலுக்கும் நம்ம ரெட் கலர் கொடுக்கலாம். அதுக்கு வந்து ஃப்ளாட் ப்ரஷ் வேணும். இப்போ ஒவ்வொரு பெட்டல்லையும் வந்து நான் இந்த கலர் கொடுக்குறேன். ஏன்னா பெட்டலுக்குலாம் வந்து இந்த ப்ரஷ் தான் வந்து ஃப்ளாட்டாக இருக்கனால நம்மளுக்கு வந்து அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது ரவுண்டு ப்ரஷ் வந்து அதுக்கு செட் ஆகாது. ரொம்ப திக்காக இல்லாமல் பார்த்துக்குங்க. இது இப்போது இந்த சைடு வரும்போது அந்த பெட்டலில் படாமல் நீங்கள் இந்த கலரை வந்து அதில் கொடுக்கணும். ஓகேவா? இப்போ வந்து இந்த சைடு அந்த ஷேப் எப்படி இருக்கோ அதுக்கேற்றப்போ நம்ம இந்த பெட்டலில் வந்து கொடுக்கணும். நீங்கள் ப்ளைனாக விட்டாலும் அப்படியே விட்டலாம், இல்லை அவுட்டர் வந்து பிளாக் கலர் கொடுக்கலாம், இல்லை வேறு என்ன கலர் கொடுக்கனாலும் நீங்கள் வந்து கொடுக்கலாம். அது உங்களுடைய விருப்பம்தான். அது இப்போ நம்ம வந்து இது கொடுத்து முடிச்சாச்சு. இப்போது இந்த ஃப்ளவருக்கு மேலே நம்ம கொடுத்துடலாம். ஏன்னா இங்கே பாதி வந்துடுச்சு. ஸோ அங்கே வந்து இல்லை நீங்கள் அவுட்லைன் கொடுத்த பிறகு கூட நீங்கள் உள்ளே வந்து ஃபில் பண்ணலாம். அது உங்களுடைய விருப்பம்.
நான் வந்து உள்ளே ஃபில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அவுட்லைன் கொடுக்குறேன். இது வந்து நீங்கள் பொறுமையாக கொடுங்க. இது ட்ரை ஆகிறதுக்கு 24 hours வேணும். இந்த இடத்துல மெலிஸ் இப்போ வந்து இது கொடுத்தாச்சு. நம்ம லீஃபுக்கு வந்து கீழே வந்து கொடுக்கலாம். இது வந்து அப்படியே தின்னாக இருக்கும் அது. ஸோ அதுக்கேற்றப்பல நீங்கள் வந்து பெயிண்ட் எடுத்து பொறுமையாக பண்ணுங்கள். மெலிசாக வரணுன்னா நீங்கள் அதுக்கேற்றப்பல கொடுக்கணும். இப்போ கொடுத்தாச்சா? இது பேசிக் லெவல் பெயிண்டிங் இது. ஸோ அதனால் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். எடுத்தோடனே நீங்கள் வந்து கிளாத் சாரீ இல்லை குழந்தைங்களோட ட்ரெஸ்ஸில் வந்து நீங்கள் வந்து ட்ரை பண்ணாதீங்க. ஒரு கிளாத்தில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அதில் வந்து நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு நல்லா வரும். இப்போ வந்து நம்ம இதை வந்து முடிச்சிட்டோம். இப்போ லீஃபுக்கெலாம் வந்து நம்ம அந்த நரம்பு தரணும் இல்லையா? ஸோ அதில் வந்து நம்ம ஒரு டிசைன் வந்து பிளாக்லேயே நம்ம போடலாம். ஷேடிங் வச்சும் போடலாம். நம்ம அதுக்கு மெலிசா இந்த சைடு மெலிசா கொடுங்க. இப்போ நான் மெலிசா கொடுத்து இதிலே வந்து உங்களுக்கு கோடு கோடாக வேணுன்னா கூட நீங்கள் வந்து கோடு கோடாக கொடுத்துக்கலாம். நான் வந்து அது கொடுக்கல. இப்போ இங்கே வந்து லைட்டாக ஒரு இது கொடுக்குறேன். இப்போ வந்து இங்கே வந்து நம்ம இது ஃபினிஷ் பண்ணல பாருங்கள். இந்த ரவுண்டு சர்க்கிளை வந்து ஃபினிஷ் பண்ணிக்குங்க. ஓகேவா? இப்போ என்ன பண்ணேன், இதில் வந்து நான் இங்கே வந்து கிட்ட கொடுத்தேன். இதில் வந்து ஒரே ஒரு கோடு மட்டும் நான் போட்டுடுறேன். அது ஒரு டிசைனாக இருக்கும் ஃப்ளவருக்கு. ஏன்னா அந்த டிசைனில் நான் வரையும் போது அப்படி இருந்ததுனால ஸோ நான் அதுக்கு ஏற்றாப்புல நான் வந்து கொடுக்குறேன். இப்போ இது வந்து ஃபினிஷ் பண்ணிட்டோம். இதிலே வந்து லைட்டாக டாட் வைக்கணுனாலும் நீங்கள் வந்து அதை வச்சுக்கலாம். அதுக்கு வந்து இந்த மெலிசா இருக்குது இல்லையா 000 அதை வந்து நம்ம எடுத்துக்கலாம். நான் என்ன பண்ண போகிறேன், ஆல்டர்னேட் கொடுக்க போகிறேன். இங்கே வந்து இந்த எப்பவுமே தண்ணியில் வந்து டிப் பண்ணிக்கிட்டு தொடச்சிட்டு இது பண்ணுங்க. இப்போ நான் என்ன பண்ணேன், அந்த ரெட் கலர் இருக்கு இல்லையா, ஸோ அதை வந்து டாட் டாட்டாக வைக்கிறேன். ஓகேவா? நீங்கள் வந்து இப்போ வந்து இதுக்கு ஆல்டர்னேட்டிவாக நம்ம எல்லாம் கொடுக்கலாம். அது நல்லாயிருக்கும். அது உங்களுடைய விருப்பம்தான். அது கொடுத்தாலும் கொடுக்கலாம், கொடுக்கலாலும் உங்களுடைய விருப்பம். இப்போ இதுக்கு வந்து நம்ம லைட்டாக வந்து எல்லோ கொடுக்கலாம். லைட்டாக சிம்பிளாக கொடுத்துருக்கேன். உங்களுக்கு வேணும்னா அதை கொடுக்கலாம், இல்லைனாலும் பரவாயில்ல. ஸோ உங்களுக்கு வந்து இந்த ஃபேப்ரிக் பெயிண்டிங் டிசைன் வந்து பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறொரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ.